பெற்றோர் கண்காணிப்பு இன்றி சிறுவர்கள் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்துவதால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்படும் நிலையில் இன்ஸ்டாகிராம் பயன்படுத்திய நெல்லையை சேர்ந்த 10ஆம் வகுப்பு மாணவியிடம் பழகிய திருச்சி இளைஞர்கள் இருவர் நைசாக பேசி 32 சவரன் நகையை பறித்துள்ளார்கள். இளைஞர்களை நம்பி மாணவி நகையை பறிகொடுத்தது எப்படி? நெல்லை மாவட்டம் கூடங்குளம் அணுமின் நிலையத்தில் பணியாற்றி வரும் ஒருவர் கடந்த சில தினங்களுக்கு முன்பு கூடங்குளம் காவல் நிலையத்தில் ஒரு புகார் மனு ஒன்றை அளித்தார். அதில் தனது வீட்டிலிருந்த சுமார் 32 சவரன் நகை கொள்ளை போயிருப்பதாகவும் அதனை கண்டுபிடித்து தருமாறும் காவல்துறையில் புகார் அளித்திருந்தார். புகாரின் பேரில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். வீட்டின் கதவு, பீரோ எதுவும் உடைக்கப்படாத நிலையில் வெளிநபர்கள் கொள்ளையடித்திருக்க வாய்ப்பில்லை என்ற முடிவுக்கு போலீசார் வந்துள்ளார்கள். இதனால் வீட்டில் உள்ளவர்களிடம் தனித்தனியாக விசாரித்துள்ளார்கள். இதில் புகார்தாரரின் மகளான 10ஆம் வகுப்பு படிக்கும் சிறுமியிடம் விசாரணை நடத்தினர். இதில் பல திடுக்கிடும் தகவல்களும் வெளியானது. சிறுமி தனது ஸ்மார்ட் போனில் இன்ஸ்டாகிராம் கணக்கு தொடங்கி பயன்படுத்தி வந்துள்ளார். அப்போது சிறுமியிடம் திருச்சி பகுதியை சேர்ந்த ஆசிப் மற்றும் ரகுமான் இருவரும் நட்பாக பேசியதாக கூறப்படுகிறது. பின்னர் நாட்கள் செல்ல செல்ல இருவரும் சிறுமியை நேரில் பார்ப்பதற்காக அவ்வப்போது திருச்சியிலிருந்து கூடங்குளம் வந்து சென்றதாகவும் தெரிகிறது. அப்போது சிறுமியிடம் நைசாக பேசி பணம் பறிக்க தொடங்கியுள்ளார்கள். ஒரு கட்டத்தில் பணத்தை தாண்டி நகைகளையும் சிறுமி கொடுக்கத் தொடங்கியுள்ளார். அப்படி வீட்டிலிருந்த 32 சவரன் நகைகளை கொஞ்சம் கொஞ்சமாக இருவரும் சிறுமியிடமிருந்து பல்வேறு காரணங்களை கூறி வாங்கியுள்ளார்கள். இந்த நிலையில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு எத்திராஜ் நகைகளை தேடி பார்த்தபோது நகைகள் காணாமல் போனது தெரிய வந்ததை அடுத்து போலீசில் புகார் அளித்துள்ளார். இதையடுத்து சிறுமியை ஏமாற்றி நகையை பறித்த இளைஞர்கள் இருவர் மீது வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்தனர். கைதான ஆசிப் மற்றும் ரகுமான் ஆகிய இருவரும் இதேபோல் வேறு சிறுமிகள் யாரிடமாவது ஏமாற்றியுள்ளார்களா என்ற கோணத்திலும் விசாரணை நடத்தி வருகின்றனர். 10ஆம் வகுப்பு மாணவியிடம் இன்ஸ்டாகிராம் மூலமாக பழகி 32 சவரன் நகைகளை பறித்த சம்பவம் கூடங்குளம் சுற்றுவட்டார பகுதிகளில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.